ஒருபடி கூலி படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே புதிய ரெக்கார்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் எல்லாருக்கும் தெரியும். இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர் இயக்குறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாஸ் காட்டுறாங்க. இதுல லோகேஷ் கனகராஜ் இயக்குறாங்க. நம்ம அனிருத் அவர்கள் இசையில மேஜிக் பின்னி எடுக்கிறாங்க. இது போல நிறைய தகவல்கள் வந்திருக்கு. இந்த படத்துல பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம நாகார்ஜுன்ல இருந்து, சத்யராஜ்ல இருந்து, உபேத்ராவில இருந்து, ஸ்ருதிகாசன்ல இருந்து, பூஜா ஹெக்டேல இருந்து எல்லாம் மரணமாஸ் காட்டியிருக்காங்க. அமீர்கான்ல இருந்து இது மாதிரி பெரிய பெரிய நடிகர் பட்டாளங்களில் இணைஞ்சிருக்காங்க. இது பெரிய எதிர்பார்ப்புல உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய புதிய சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு டப்பிங் படம் தெலுங்குல 40 கோடிக்கு மேல போயிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஷூட்டிங் நடக்கும் போதே பிஸ்னஸ்ல இறங்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி அமேசான் தான் இந்த படத்தை கைப்பற்றியாச்சு ஓடிடியில. இதுல ஒரு 6-7 ப்ரொடியூசர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் போட்டா போட்டி நடந்திருக்கு. அதனால சன் பிக்சர் பார்த்தாங்க, விலையை ஏற்றி விட்டாங்கப்பா. அதாவது 40 இருந்து 45 கோடி இது வரைக்கும் வரலாற்று சாதனை இது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த படமும் இது போல நிகழ்த்தல அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா தெலுங்கு படம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேட்டுக்கு வித்திருக்குமா நான் தெரியல. சில படங்கள் நான் சொல்றேன். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இத்தனைக்கும் தமிழ் டப்பிங் தான்பா. டப்பிங் ரைட்ஸே பாத்தீங்கன்னா 40-45 கோடிக்கு போயிருக்கு. அப்போ எந்த மாரி ஒரு மரணமாஸ் காட்டியிருப்பாரு தலைவர். கண்டிப்பா கூலி ஒரு பெரிய பங்கம் பண்ணும். இந்திய சினிமா வரலாற்றுல ஒரு மாபெரும் சாதனை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த படமும் பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு டப்பிங்ல விலை போனது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அத்தனைக்கும் டப்பிங் ரைட்ஸ்ல மட்டும் 40-45 கோடி நட்டு இது பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்காரு கூலி. படம் வர்றதுக்கு முன்னாடியே படம் வந்தா என்னென்ன சாதனைகள்லாம் படைக்கும், வெயிட் அண்ட் சி. யாரெல்லாம் கூலி படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு போட்டா போட்டி வேற நடந்துகிட்டு இருக்கான். என்ன அப்படின்னாக்கா 45 கோடின்றதே பெரிய விஷயம். ஆனா அதையும் பொருட்படுத்தாம 5-6 பேர் இதுக்கு போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கான். யாருக்கு கைப்பற்ற போறாங்கன்னு தெரியல. இதுல ஒண்ணு என்ன ஃபென்டாஸ்டிக்னா, அங்க ஆல்ரெடி வார் 2 படம் அதே டேட்ல ரிலீஸ் ஆகுதுங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த படத்தை வாங்குறதுக்கு போட்டா போட்டி எதுக்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்து வியந்து பாக்குறாங்களாம். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் அங்க பெரிய ஸ்டார் தான். ஆனா அங்க ஒரு டப்பிங் படம் இந்த அளவுக்கு மாஸ் காட்டிட்டு இருக்குதுன்னா என்னென்ன ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே இப்போ சினிமா விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.